கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியே இயேசுவுக்கு பின் சென்றார் என்று வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்க்கிற பொழுது, பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் இருந்தான். அந்த குருடன் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே இயேசுநாதரை பார்த்து, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். உடனே அங்கு நின்ற அனைவரும் அவனை அதட்டுகிறார்கள். அதையும் பொருட்படுத்தாமல் இன்னும் அதிகமாக, இன்னும் உரத்த சத்தமாக, தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். இயேசுநாதர் அவனுடைய சத்தத்தை கேட்கிறார். திரும்பி பார்த்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று. உடனே அவர்கள் அந்த குருடனிடத்தில் சென்று, திடங்கொள், இயேசுநாதர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். உடனே அந்த குருடன் தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுனிடத்தில் செல்கிறார். இயேசுநாதர் அவனிடத்தில் கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த குருடன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். உடனே இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கொடிய வியாதி, தீராத வியாதியினால் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு தீராத பிரச்சனையினால் அகப்பட்டுக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட தீராத வியாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இயேசுநாதரால குணப்படுத்த முடியாதது எதுவுமே இல்லை. அந்த குருடனை போல தாவீதின் குமாரனை, எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிற பொழுது, அவரும் உங்களுக்கு அற்புதமான சுகத்தை தந்து வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். God bless you.